Hi to everyone. Today we're going to talk about Ranjikuta method. This method initially devised by Ranji in the year of 1934. Further, this method was developed and extended by Kutta. So that we call this method as Ranjikuta method. Here we're going to talk about third order Ranjikuta method. தேர்ட் ஆர்டர் ரஞ்சிகுட்டா மெத்தடில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா del y equal to 1/6 k1 plus 4k2 plus k3 இதுதான் வந்து ஃபார்முலா. இதில் வந்து நம்ம k1 k2 k3 எல்லாமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஃபைனலாக. ஸோ ஆன்சர் வந்துடும். ஸோ k1க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா h into f of x0, y0. K2 formula வந்து h into f of x0 plus h by 2, y0 plus k1 by 2. And then K3 formula h into f of x0 plus h, y0 plus 2k2 minus k1. So இந்த formula வச்சு நம்ம sum போடுவோம். First question, example 1. Find the value of y of 1.1 using Ranjikuta method of the third order given that dy by dx equal to y square plus xy and y of 1 equal to 1. இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரஞ்சிகுட்டா தேர்ட் ஆர்டர் யூஸ் பண்ணிட்டு y of 1.1 வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா dy by dx அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. dy by dx வேல்யூ வந்துட்டு y square plus xy. dy by dx கொடுத்தாலும் ஓகே, இல்லை என்னாச்சு y dash அப்படின்னு கொடுப்பாங்க. எது கொடுத்தாலுமே நம்ம இது என்னன்னு எடுத்துப்போம்னா f of x, y அப்படின்னு எடுத்துக்கணும். y dash மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, dy by dx மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, அதை வந்துட்டு f of x, y ஃபங்க்ஷன் ஆஃப் x and y. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸும் இருக்கும் y டேர்மும் இருக்கும். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க, y of 1 equal to 1 கொடுத்துருக்காங்களா. y of 1 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா y of x0 equal to y0 இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே கொஸ்டின்ல நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா f of x, yன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த y டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது dy by dxன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் அந்த f of x, yன்னு எடுத்துப்பீங்க. வேற என்ன கொடுத்துருப்பாங்கன்னா x0 y0 வேல்யூவும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு இப்படி இந்த டேர்ம்ல இந்த டைப்ல கொடுத்துருப்பாங்க. அதாவது y of 1 equal to 1 இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிராக்கெட் உள்ள இருக்கிறது வந்து x0னும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ வந்து y0னும் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து கிவன் வேல்யூஸ். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா y of 1.1. ஸோ கொஸ்டின் வந்து y of சம்திங் ஏதாவது கொடுத்துருந்தாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் y of சம்திங் அப்படின்னா y of x0 plus h இந்த ஃபார்மேட்ல இருக்கிறதா அர்த்தம். ஸோ x0 plus h இது ரெண்டு வேல்யூ சேர்ந்து தான் இந்த 1.1. இதுல இருந்து நம்ம h வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா given value dy by dx equal to y square plus xy. இதை நம்ம y டேஷ்னும் எழுதலாம், ஏன்னா எல்லா சம்லையும் வந்துட்டு dy by dxன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை y டேஷ்னும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி நான் திருப்பி எழுதி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அதே தான் dy by dx y டேஷ்னு எழுதியிருக்கேன். சேம் y ஸ்கொயர் பிளஸ் xy அதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இதை நான் என்னென்னு எடுத்துப்பேன்னா f of x, yன்னு எடுத்துப்பேன் இந்த கிவன் ஈக்குவேஷன். ஸோ y ஸ்கொயர் பிளஸ் xy தான் வந்து f of x, yயோட வேல்யூ. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y of 1ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. y of 1 equal to 1ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 1 தான் இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா y of x0 equal to y0 ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ x0 இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, y0 இருக்க இடத்துல என்ன இருக்கு அதுவும் 1. இது ரெண்டு வேல்யூ வந்து 1ன்னு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா we have to find the value of y of 1.1. இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா y of x0 plus h அந்த ஃபார்மேட்ல இருக்கு. இதுல x0ஓட வேல்யூன்றது நமக்கு ஆல்ரெடி 1ன்னு தெரியும். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இது x0 plus h which is equal to 1.1. x0 plus h equal to 1.1. h ஓட வேல்யூ நம்ம இதுல இருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். இல்ல பாருங்க y of x0 வேல்யூ 1 plus 0.1 தானே வரும் h ஓட வேல்யூ ஈக்குவல் டு 1.1. இது உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா 1 plus h equal to 1.1 எழுதிட்டு இந்த h மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கிட்டு 1.1 minus 1 போட்டிங்கன்னா 0.1 வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுல இருந்து கூட நம்ம h ஓட வேல்யூ வந்து அப்படிதான் நம்ம டெரைவ் பண்ணி எடுப்போம். x0 வேல்யூ வந்து 1, h ஓட வேல்யூ வந்து 0.1.
இதுக்கப்புறம் தான் நம்ம தேர்ட் ஆர்டர் ரஞ்சிகுட்டா மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ஆர்டர் ரஞ்சிகுட்டா மெத்தடில் K1, K2, K3 இது எல்லா வேல்யூ நமக்கு வேணும். இனிஷியலாக K1 வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். K1 ஃபார்முலா H into F of X0, Y0 இதுதான் ஃபார்முலா. இங்கே வந்துட்டு X0, Y0ஓட வேல்யூ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். X0 வேல்யூ வந்து 1, Y0 வேல்யூ 1. ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன். X0 வேல்யூ 1, Y0 வேல்யூ 1. ஸோ இது அப்படியே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். X0க்கு பதிலாக 1ன்னா Y0க்கு பதிலாக 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. F of 1, 1. நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, அதை எப்படி நம்ம எடுத்திருந்தோம், F of X, Yன்னு எடுத்திருந்தோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை F of X, Y equal to Y square plus XY அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து F of XY நம்ம எடுத்திருந்தோம். இந்த இடத்துல F of 1 வேணும் அப்படின்னா Xக்கு பதிலாக 1, Yக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கெல்லாம் Yக்கு பதிலாக 1ன்னு போட்டால் என்ன ஆகிடும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் Xக்கு பதிலாக 1ன்னு Yக்கு பதிலாக 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. 1 ஸ்கொயர்னா 1, 1 into 1ன்னா 1 தான். ஸோ 1 + 1 வந்து என்ன ஆகிடும், 2ன்னு மாறிடும். 2 into ஹெச்சோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நம்ம ஹெச்சோட வேல்யூ வந்து 0.1, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 0.1 into 2ன்னா 0.2. ஃபர்ஸ்ட் K1 வேல்யூ ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் K2 வேல்யூ. K2க்கான ஃபார்முலா வந்து H into F of X0 plus H/2 Y0 plus K1/2. இங்கே நமக்கு ஹெச்சோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஹெச்சோட வேல்யூ வந்து எல்லா ஸ்டெப்புக்குமே சேம் தான், 0.1 தான். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. 0.1 அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் F of X0 வேல்யூ 1. ஹெச்சோட வேல்யூ என்னவோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 0.1 / 2, கமா அகைன் Y0 வேல்யூ 1, K1 வேல்யூ 0.2. இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த வேல்யூ எழுதுறோம், 0.2 / 2. ஸோ 1 அப்படியே இருக்கட்டும். 0.1/2ன்னா 0.05. இந்த 1 அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 0.2 / 2ன்னா 0.1. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 0.1 அப்படியே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் F of 1 plus 0.05னா 1.05, 1 plus 0.1னா 1.1. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ அகைன் நம்ம என்ன பண்றோம், இது வந்து F of X, Y இந்த ஃபார்மேட்ல வந்துச்சா, X இது Y. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், F of X, Yனா ஃபார்முலா என்னது, Y² plus XY. Yக்கு பதிலாக 1.1னும் Xக்கு பதிலாக 1.05ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ Y² plus X into Yயோட வேல்யூ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1.155, 1.1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1.21, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2.365 இன்ட்டு 0.1 மல்டிபிள் பண்ணோன்னா 0.2365. இது K2ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து K3 வேல்யூ. K3க்கான ஃபார்முலா H into F of X0 plus H, Y0 plus 2K2 minus K1. அகைன் இதில் எல்லா வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹெச்சோட வேல்யூ 0.1, F of X0 வேல்யூ 1, ஹெச்சோட வேல்யூ 0.1, நெக்ஸ்ட் Y0 வேல்யூ 1 plus 2 times of K2ஓட வேல்யூ 0.2365 minus K1 வேல்யூ 0.2. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம 0.1 F of 1 plus 0.1னா 1.1, 1 அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 2 times of இந்த வேல்யூ, இது ப்ராடக்ட்ல இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இதை ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 0.473 வந்துடும். நெக்ஸ்ட் இதில் மைனஸ் 0.2 அப்படியே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 0.1 அப்படியே எழுதியாச்சு, F of 1.1 எல்லாமே எழுதியாச்சு. இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்றோம், சிம்பிளிஃபை பண்றோம், ஆட் பண்றீங்க. 1 plus 0.473 minus 0.2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1.273 வேல்யூ கிடைக்கும். இப்போ இதுதான் வந்து X, இதுதான் Y. அகைன் அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். என்ன ஃபார்முலா, Y² plus X into Y. அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இதை ஸ்கொயர் பண்ணும்போது 1.620529 வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 1.4003 வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆட் பண்ணோம்னா 3.020829. ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது 0.3020829. K3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ K1, K2, K3 மூணுமே தெரியும் அப்படின்னா ஃபைனல் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. டெல் Y அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆஃப் Y. இன்க்ரிமெண்ட் ஆஃப் Y ஃபார்முலா வந்து 1/6 K1 plus 4K2 plus K3. 1/6 வந்து அப்படியே இருக்கட்டும். K1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க 0.2, 4 times of K2 வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ. நெக்ஸ்ட் K3 வேல்யூ இதோ இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 0.1/6 0.2 அப்படியே இருக்கட்டும். இந்த 4யும் 0.2365 மட்டும் மல்டிபிள் பண்ணணும். இது அப்படியே எழுதியாச்சு. ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், மிடில் இருக்க டேர்ம் வந்து 4ஆல மல்டிபிள் பண்ணும்போது 0.946. இப்போ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1.4480829.
இன்ட்டு 1/6 இருக்கு இல்லையா, 1/6 பண்ணா என்ன கிடைக்கும்னா 0.1666 வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா டெல் ஒயோட வேல்யூ வந்துட்டு 0.24125 வேல்யூ கிடைக்கும். இது வந்துட்டு ரஞ்சிகுட்டா தேர்ட் ஆர்டர் மெத்தடுக்கான வேல்யூ. இப்போ நமக்கு என்ன வேணும், y1 வேல்யூ வேணும். y1 வேல்யூ வேணும் அப்படின்னா y0 பிளஸ் டெல் ஒய், இதுதான் வந்து ஃபார்முலா. y0 வேல்யூ ஆல்ரெடி 1ன்னு தெரியும், அது கூட இந்த டெல் ஒய்யை நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்னா 0.24125 வேல்யூ கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1.24125 அவ்வளவுதான். இதே நமக்கு y2 வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா y1 பிளஸ் டெல் ஒய். அந்த டெல் ஒய் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அகைன் ஒரு ஃபோர்த் ஆர்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். தேர்ட் ஆர்டர் மெத்தட்னா இவ்வளவுதான். y1 மட்டும் தான் நம்ம கண்டுபிடிப்போம். தேர்ட் ஆர்டர்ல y1 அப்படின்னா y0 பிளஸ் டெல் ஒய், தேர்ட் ஆர்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட சம் ஓவர். Thank you.